வணக்கம். கல்வியாண்டு 2024 மற்றும் 2025, பருவம் 2, வகுப்பு 5, அறிவியல், அலகு 2, பாடத்தலைப்பு நீர், வினாவிடை 31 முதல் 60 வரை, பார்ட் 2 வீடியோ. வினா எண் 31. தாவரங்களில் ஆவியாதல் எவ்வாறு நடைபெறுகிறது? விடை: நீராவி போக்கு. வினா எண் 32. நீர் சுழற்சியில் ஆவி சுருங்குதல் என்றால் என்ன? விடை: நீர்நிலைகளில் இருந்து ஆவியாதல் மூலம் மேலே சென்ற நீராவியானது குளிர்வித்தல் முறையின் மூலமாக நீராக மாறும் நிகழ்வு ஆவி சுருங்குதல் எனப்படுகிறது. வினா எண் 33. வளிமண்டலத்தில் உள்ள நீராவி மேலே செல்வதற்கு காரணம் என்ன? விடை: நீராவி லேசாக இருப்பதால் வளிமண்டலத்தில் மேலே செல்கிறது. வினா எண் 34. வளிமண்டலத்தில் மேலே சென்ற நீராவி என்ன நிகழ்விற்கு உட்படுகிறது? விடை: மேலே சென்ற நீர் ஆவியானது குளிர்ச்சி அடைந்து மேலும் சுருங்கி சிறு நீர்த்துளிகளாக மாற்றமடைகின்றன. வினா எண் 35. வீழ்படிவாதல் நிகழ்வினால் என்ன மாற்றம் உண்டாகிறது? விடை: நீர்த்துளிகள் இணைந்து மேகங்கள் உண்டாகின்றன. மேகங்கள் மழைப்பொழிவையும் பனிப்பொழிவையும் உண்டாக்குகின்றன. வினா எண் 36. மேகங்கள் எவ்வாறு உண்டாக்கப்படுகின்றன? விடை: மேலே சென்ற நீராவியானது குளிர்ச்சியடைந்து நீர்த்துளிகளாக மாறுகின்றன. இவைகள் இணைந்து மேகத்தை உண்டாக்குகின்றன. வினா எண் 37. மழை எவ்வாறு பெய்கின்றது? விடை: மேகங்கள் குளிர்ச்சி அடையும் பொழுது நீர்த்துளிகள் பெரிய அளவாகி எடை அதிகரித்து மழையாக பெய்கின்றன. வினா எண் 38. வினா எண் 38. ஆலங்கட்டி மழை அல்லது பனிக்கட்டி மழை எவ்வாறு உருவாகின்றன? விடை: வளிமண்டலத்தில் உள்ள காற்றானது அதிக அளவில் குளிரடையும் பொழுது அவை நீர்த்துளிகளாக மாற்றமடைந்து உடனே உறைந்த நிலைக்கு சென்று பனிக்கட்டியாக மாற்றம் அடைவதால் பனிக்கட்டி மழை அல்லது ஆலங்கட்டி மழையாக விழுகின்றன. வினா எண் 39. மழைநீர் எங்கெல்லாம் சென்று நீர் சுழற்சியை நிறைவு செய்கின்றது? விடை: மழை நீரானது நீரோடை மற்றும் ஊற்றுக்களை உருவாக்குகிறது. இவை இணைந்து ஆறுகளை உருவாக்குகின்றன. இறுதியாக ஆறுகள் கடலில் சென்று பெருங்கடலை அடைந்து நீர் சுழற்சியை நிறைவு செய்கிறது. வினா எண் 40. ஆலங்கட்டி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை: பனிப்பந்து. வினா எண் 41. உறைந்த நிலையில் வானத்தில் இருந்து விழும் நீரானது எவ்வாறு மாறுகிறது? விடை: பனி அல்லது ஆலங்கட்டி. வினா எண் 42. புவியில் காணப்படும் உப்பு நீரின் சதவீதம் எவ்வளவு? விடை: 97.5%. வினா எண் 43. புவியில் உள்ள நன்னீரின் அளவு? விடை: 2.5%. வினா எண் 44. பூமியில் உள்ள 2.5% நன்னீரானது எங்கெல்லாம் காணப்படுகிறது? விடை: நன்னீரானது உறைந்த நிலையில் மூடுபனியாகவும் பனிப்பாறையாகவும் காணப்படுகிறது. நன்னீரானது நிலத்தடி நீராக உள்ளது.
நன்னீரானது நிலம், காற்று மற்றும் உயிரினங்களின் உடலில் ஈரப்பதமாகவும் உள்ளது. நன்னீரானது ஆறு, ஏரி போன்ற நீர் மூலங்களில் காணப்படுகின்றது. வினா எண் 45. குறைந்த நிலையில் மூடுபனியாகவும் பனிப்பாறையாகவும் காணப்படும் நன்னீரின் அளவு. விடை 68.7%. வினா எண் 46. நிலத்தடி நீராக உள்ள நன்னீரின் அளவு. விடை 30.1%. வினா எண் 47. நிலம், காற்று மற்றும் உயிரினங்களின் உடலில் ஈரப்பதமாக உள்ள நன்னீரின் அளவு. விடை 0.9%. வினா எண் 48. ஆறு, ஏரி போன்ற நீர் மூலங்களில் எவ்வளவு நன்னீர் உள்ளது? விடை 0.3%. வினா எண் 49. விவசாயம் எதற்கு ஆதாரமாக உள்ளது? விடை மனித வாழ்விற்கு. வினா எண் 50. உலகில் உள்ள நன்னீர் மூலங்களின் பெரும் பகுதி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? விடை விவசாயம். வினா எண் 51. உலகில் உள்ள நன்னீர் மூலங்களுள் எவ்வளவு சதவீதம் விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது? விடை 70%. வினா எண் 52. நீர் மேலாண்மை வரையறு. விடை நீரின் ஆதாரங்களின் பயன்பாட்டை திட்டமிட்டு, மேம்படுத்தி, பங்கிட்டு அவற்றை மேலாண்மை செய்யும் செயல்முறை ஆகும். வினா எண் 53. கரையும் தாதுக்களை குறைந்த அளவு கொண்டுள்ள நீர் எது? விடை நன்னீர். வினா எண் 54. ஆறுகளின் வறட்சிக்கு காரணம் எது? விடை போதிய மழைப்பொழிவு இன்மையே காரணம். வினா எண் 55. ஏரி மற்றும் குளங்களின் வறட்சிக்கு காரணம் எது? விடை புவியின் வெப்பநிலை அதிகரிப்பது. வினா எண் 56. நீரை மேலாண்மை செய்வதன் அவசியம் என்ன? விடை பல இடங்களில் அடிப்படை தேவைகளுக்கு கூட நீரின்றி மக்கள் அவதிப்படுகின்றனர். எனவே குறைந்த அளவு நீரை சரியான முறையில் பயன்படுத்துவதற்காக மேலாண்மை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் ஆகிறது. வினா எண் 57. அனைத்து வீடுகள் மற்றும் கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை நிறுவ வேண்டும் என்பதை கட்டாயம் ஆக்கியுள்ள மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. வினா எண் 58. இந்தியாவில் மழைநீர் சேகரிக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. வினா எண் 59. மழைநீர் சேகரிப்பின் நன்மைகள் என்னென்ன? விடை நகரங்களில் வெள்ளம் ஏற்படுவதை தவிர்க்கிறது, புவி மேற்புற மண் அரிப்பை தடுக்கிறது, தாவர வளர்ச்சியை அதிகரிக்கிறது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிறது, நிலத்தடி நீர்மட்டம் பாதுகாக்கப்படுகிறது. வினா எண் 60. உலக நீர் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக நீர் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. விடை மார்ச் 22.